ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஸ்வீட் ரிவெஞ்ச் சீசன் 2 25 அண்ட் 26 எபிசோட். இந்த சியோஜனா பொண்ணு ஹீரோயினோட ரைட்டிங் கான்டெஸ்ட்டை திருடி காப்பி பண்ணி எழுதுனால அவளுக்கு ஸ்கூலையே க்ளீன் பண்ணுற பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவள் க்ளீன் பண்ணிவிட்டு பயங்கர கடுப்பில் இருக்கா. அப்போது ஸ்கூல் மேட்ச்லாம் வந்துட்டு அவன் தானே அந்த ரிச் பேபி, அவளுக்கு நிறையா இருக்குன்றனால ஓவராக ஆடிட்டு இருந்தா. இப்போ அவளுக்கு வாலண்டியர் ஒர்க் கிடச்சிடுச்சு, தேவையில்லாமல் வேலை செஞ்சால் இப்படி தான் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குப்பையெல்லாம் தூக்கி அவன் மேலே ஏறிறாங்க. யாரை கேட்டு குப்பையெல்லாம் தூக்கி என் மேலே ஏறிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. இங்கே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம், உனக்கு என்ன அதில், நீ செஞ்சதுக்கு தண்டனையாக தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க, யார் தூக்கி போட்டால் என்ன, இதுவும் வேலை தானே, க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சியோஜனா பொண்ணோட 2 ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்கப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. ஆனால் அவங்க நீ செஞ்சது தப்புன்னு சொல்லாத குறையா அவங்க பட்டியே திரும்ப போய்க்கிறாங்க. என்னட்டே இப்படி பிஹேவ் பண்ணுறீங்களா, நான் உங்களை இதோட சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு நிற்கிறா. அதை பார்த்தோன்னே இங்கே கிளாஸ்மேட்ஸ்லாம் சிரிச்சிட்டு இருந்தவங்க பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போது சியோஜனாவோட அம்மா வந்து பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. அம்மா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குமா, எல்லாமே என்ன டவுனாக பார்க்குறாங்கம்மா, நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறா. உடனே நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட, அதனால தான் உனக்கு இந்த தண்டனை, எனக்கு ஸ்கூல் வரவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. சாரிம்மா, நான் தப்பை ஒத்துக்கிட்டேன், ஆனால் எல்லாருமே என்னை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா, எல்லாரும் டவுனாக பார்க்குறாங்கம்மா அப்படின்னோடனே அவங்களும் ஒரு அம்மா, அவங்களால தாங்கிக்க முடியல. ஓ புவர் பேபி, வா பரவாயில்ல பார்த்துக்கலாம், இன்னிலேருந்து நீ இந்த வேலையை செய்ய வேணாம் அப்படின்னு அவங்களும் ரொம்ப பாசம் காட்டிடுறாங்க. உடனே பிரின்ஸிபல் கிட்ட போயிட்டு நமக்குள்ளே முன்னாடி பாஸ்டில் நிறைய விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, பரவாயில்ல அப்படின்னு 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க அந்த ஃபயர் அலாமோட சுச்சுவேஷனால். அதுக்கு சியோஜனா அம்மா, பரவாயில்ல எனக்கு எந்த திங்ஸுமே ஞாபகம் இல்லை, ஃபயர் அலாமில் என்ன நடந்தது, நீங்கள் என்ன சொன்னீங்க, எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி நான் உன்னை எப்படிடா நம்புவேன் ஸ்னேக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சரி, ஆனால் என்னோட பொண்ணுக்கு ரொம்ப நிறையா க்ளீன் பண்ணுற ஒர்க் கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப க்ரியலாக இருக்குது, இந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளோட தப்பை அவள் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க பொண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிரின்சிபல், அவள் செஞ்ச தப்புக்கு நிறைய விட்னஸ் இருக்குது, நானும் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, ஆனால் அவள் தான் தப்பை புரிஞ்சுக்கிட்டான்னு நான் சொல்கிறேன்ல அப்படின்னு அவங்களும் மேலும் மேலும் சொல்லிட்டு இருக்கனால பிரின்சிபலும் சரி, நான் எஜுகேட்டராக அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், அவள் திருந்திப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு தெரியும் பிரின்சிபல், நீங்கள் ட்ரூ எஜுகேட்டர், நீங்கள் எனக்காக இந்த விஷயத்தை விட்டு கொடுப்பீங்கன்ட்டு எனக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு ஆல்ரெடி கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இந்தாங்க பிரின்சிபல், நீங்கள் பயங்கரமாக அந்த ஸ்கூலுக்காக உழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்டோடனே நீங்கள் இதெல்லாம் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த கிஃப்ட்டை பிடுங்கி திறந்து பார்க்குறாரு. அதில் வேற ஒன்றுமே இல்லை, அவரோட ஃபேஸை தான் ஆர்ட் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அதுக்கு அந்த சியோஜனா அம்மா, இப்போல்லாம் ஆர்ட் ஒர்க்லாம் பயங்கர எக்ஸ்பான்சிவ், இது எவ்வளோ எக்ஸ்பான்சிவ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட காஸ்ட்டை சொல்கிறாங்க. உடனே பிரின்சிபல் சார், இவ்வளோ எக்ஸ்பான்சிவான ப்ரெசண்ட்டை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னோடனே, பரவாயில்ல யார் கேட்டாலும் இதை ஃபேக்குன்னு சொல்லிடுங்க, எல்லாருமே நம்பிடுவாங்க, நம்ம 2 பேரும் வாயை திறக்காமல் இருந்தால் யாருக்கும் எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காமிக்கிறாரு. சியோஜனா அம்மா போன பிறகு அந்த டிராயிங்கை பார்த்துட்டு எனக்கு இந்த கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உத்து பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஐயில் ஒரு ஸ்பார்க் லைட் மாதிரி அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, அது என்னன்றதை இப்போ வரையும் காமிக்கல. இங்கே ஒரு லேடி கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வந்துட்டு, நான் ஃப்ளவர் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்கள் கடைக்கு பக்கத்தில் தான், என்னை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் கேக் கொடுத்துட்டு போவாங்க. உடனே ஹீரோயினோட அப்பா, ரைஸ் கேக்குக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சோடனே, என்னோட நேம் சா சொங்கியோ, உங்களை பார்க்குறதுக்கு என்னோட ஓல்டர் பிரதர் மாதிரி இருக்கீங்க, ரொம்ப ஃபன்னியாகவும் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினோட அம்மா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் உள்ள ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. உடனே நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக ஹீரோயினோட அப்பா கேட்பாரு. என்ன நீ பயங்கரமாக ஷாக் ஆகுறியே, ஏதோ செய்யக்கூடாத வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே அந்த லேடி, வணக்கம், நான் இங்கே தான் ஃப்ளவர் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கே ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் ஓனர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஹீரோயினோட அப்பாட்ட, இதை நான் இங்கேயே விட்டுட்டு போகிறேன், என்னோட கடைக்கு மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, ரொம்ப ஹெவியாக இருக்குன்னொன்னே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுவார். தேங்க்யூ பிரதர் அப்படின்னோடனே, என்ன பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கேட்பாங்க. ஆமாம், அவளுக்கு என்னை பார்க்குறப்ப அவளோட ஓல்டர் பிரதர் ஞாபகம் வருதா, அதனால தான் அவள் அப்படி சொல்கிறா அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்கிறாரு. பாடுறா,
உனக்கு யங்கர் சிஸ்டர்லாம் கிடச்சிட்டாங்களா அப்படின்ட்டு பயங்கர கடுப்பில் ஹீரோயினோட அம்மா வெளில போவாங்க. என்னது இது, இவையே எப்படி பிஹேவ் பண்ணுறா திடீர்னு, ஒருவேளை ஜெலஸாக ஃபீல் ஆகுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஹீரோயின், ஹீரோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பவுலிங் விளாட்லான்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பாங்க. அப்போ அந்த குண்டு பையன், பவுலிங்கில் நான் எவ்வளோ சிறந்தவன் தெரியுமா, சரி ஒரு பெட் வச்சுக்கலாம், தோத்தவங்க ஜெயிச்சவங்கள பாஸ் மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினும் இந்த ஹிப்பி கேர்ளும் ஹீரோ ருபின் தான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்த குண்டு பையன் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவன் 2 ஷாட் வச்சு பவுலிங் பண்ணனா ஃபுல்லாக எல்லா பாட்டில்ஸுமே கீழே தள்ளி விட்டுட்டு, இந்த கிரேட் பவுலிங்ட்ட நீ தோக்க போறேன்னு நினைக்கிறேன்டா ருபின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறான். உடனே ஹீரோவும், நீ விளையாடுறத பார்த்தா என்கிட்ட கான்ஃபிடென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பவுலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் 2 ஷாட் பண்ணதில் அவர் ஒரே ஷாட்டில் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடுறாரு. அதை பார்த்தோன்னா எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. நீ எப்படி ட்ரீட் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டே ஹீரோ கேட்குறாரு. வாங்க பாஸ் வந்து உட்காருங்க அப்படின்னு இந்த குண்டு பையனும் சொல்லிடுறான். சரி நல்லா இன்னைக்கு ஃபுல்லாக வேலை பாரு என்கிட்ட அப்படின்ட்டு, சரி 2 குரூப்பாக பிரியலாம் அப்படின்னோடனே ஹீரோயின், எனக்கு பவுலிங் சரியாக வராது, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் போய் விளையாடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இந்த குண்டு பையன் ஹீரோவை, நீ ஏன் இங்கே உட்காந்துரு, நீ வந்தால் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருவ, நான் ஒன்றுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே தனியாக உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் எனக்கு பவுலிங் கற்றுக்கொடு அப்படின்னோடனே ஹீரோ பவுலிங் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அப்போது ஹீரோயினை டச் பண்ணனால, என்ன திடீர்னு எனக்கு ஹார்ட் பீட் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் இப்போ கூட செத்துட்டேனா, நான் எனக்கு ஹார்ட் அட்டாக்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபேஸையே பார்த்துட்டு இருக்காங்க. அவனோட ஐலாஷ் ரொம்ப லாங்காக இருக்குது, என்னை விட ட்வைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் அப்பயே நினச்சேன் இந்த பாய்ஸ் இப்படி தான் இருப்பானோ, சரியாக டிஷ் வாஷ் பண்ணுறதில்ல, அவனோட ட்ரெஸ்லாம் எங்கே கிடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க வீட்டை. அப்போ தான் அந்த ஜெய பையன் வந்துட்டு, என்னது இது இன்னொரு ஸ்லிப்பர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அவங்க அம்மாவை பார்த்தோன்னே, எப்போம்மா வந்தீங்க, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் முன்னாடியே வந்துட்டேன்னா இந்த வீடு எந்த கோளாறில் இருக்குன்னு நான் பார்க்கணும்ல, அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கொஞ்சம் வீடு டர்ட்டியாக தாம்மா இருக்கும், நான் இப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஜெய் பையன் சொல்கிறான். சரி அப்பா எங்கம்மா, அவங்க கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ருபின் வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோட அம்மா சிரிக்கிறாங்க. இங்கே ஹீரோயின் பயங்கரமாக ஸ்வெட்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஹீரோ அந்த குண்டு பையன்கிட்ட பேசிக்கிட்டே இந்த வாட்டர் குடின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஹீரோயின் வாட்டர்லாம் குடிச்சிட்டு அவங்க 2 பேரும் தனியாக உட்காந்துருக்கிறப்ப ஹீரோ ஹாப்பி பர்த்டே, லேட்டு தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே கிஃப்டை கொடுக்குறாரு. உனக்கு என் பர்த்டேலாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டை திறந்து பார்க்குறாங்க. ஹீரோயின் தொலைச்சா அதே பிரேஸ்லெட் தான் ஹீரோ வாங்கி கொடுத்துருப்பாரு. நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், இது இங்கே இல்லவே இல்லை, ஆனால் நீ எப்படி கண்டுபிடிச்சி தேடி வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் ஒன்றும் தேடலாம் இல்லை, ஜஸ்ட் பார்த்தேன், எனக்கு தோணுச்சுன்னு எடுத்தேன், இது நீ அதே மாதிரி தொலைச்ச பிரேஸ்லெட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு. பட் ஹீரோ அப்படி பண்ணியிருக்க மாட்டார். கடையாக போய் ஹீரோயின் தொலைச்ச பிரேஸ்லெட்டையே தேடி வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஹீரோயின் முன்னாடி கெத்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஜெய் கொடுத்த கிஃப்டை நான் வாங்கலையே, இவன் கொடுத்த கிஃப்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோ உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பிரேஸ்லெட்டை எடுத்து ஹீரோயின் கையில் மாட்டி விட்டுட்டு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த குண்டு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்தோடனே 2 பேருமே கையை எடுத்துடுறாங்க எட்டக்க. என்ன நீங்கள் 2 பேரும் ஷையாக இருக்கீங்க, அவாக்கிட்ட சுச்சுவேஷனாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் உண்மையிலே டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறான். உடனே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அப்பெல்லாம் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமேன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. இங்கே பிரின்சிபல் சார் அவரோட ரூமில் உட்காந்துக்கிட்டு, யார் எனக்கு டிசிப்ளினரி ஆக்ஷன் வாங்கி தந்திருப்பா, கண்டிப்பாக இந்த டீச்சரில் யாரோ ஒரு கருப்பு ஆடாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் எல்லார் ஃபேஸையும் ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போது ஹீரோயினோட கிளாஸ் டீச்சர் மிஸ் மியாங், ஒருவேளை இவங்களா இருக்குமோ, எனக்கு இந்த கிளாஸ் டீச்சரையும் பிடிக்கல, அவங்களோட கிளாஸ் பசங்களையும் பிடிக்கல, கண்டிப்பாக இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப மிஸ்டர் லீ சாரை கூப்பிட்டுட்டு, இந்த சியோஜனா பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்ல, போதும் அவள் பாவம் இதோடய நிப்பாட்டிடலாம்,
அவளே ஒத்துக்கிட்டு அவளோட தப்பை அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிடுறாரு. உடனே லீ சார், என்ன சார் அப்போல்லாம் பண்ணக்கூடாது, அவனா திரும்ப அவளோட ஆட்டிடியூடு காமிச்சிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேளுங்க, நான் தான் பிரின்சிபல் அப்படின்னு ரொம்ப மிரட்டிடுறாரு. மிஸ்டர் லீ சார் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் சரி சார்ன்ட்டு போயிடுறாரு. இங்கே ஹீரோ ருபின் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா, டடா மை சன் வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் இருக்கான். சரி நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் யாருக்குமே சொல்லாமல் நான் வந்துட்டேன். சரி எப்போம்மா நீங்கள் இந்த இடத்த விட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே நீ என்னை அனுப்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கியா ருபின், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் என்னோடய ஹேண்டை வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ ரூம்குள்ளே போயிடுவார். எனக்கு அந்த ஓல்டு ருபின் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோவோட அம்மாவும் பேசுகிறாங்க. இங்கே 2 பேரையும் உட்கார வச்சுட்டு ஹீரோவோட அம்மா, நம்ம ஸ்டேட்க்கு போக போகிறோம் சீக்கிரமாக, உங்களை என்னால் இந்த கொரியாவில் தனியாக விட்டுட்டுலாம் அங்கே இருக்க முடியாது, அதனால தான் உங்களே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னோடனே 2 பேருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. எப்போம்மா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் கேட்குறான். தோன்றதை விடவே சீக்கிரம் போயிடுவோன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு ஹீரோட அம்மாவும் பதில் சொல்லிடுறாங்க. என்ன உங்கள் 2 பேருக்கும் இது குட் நியூஸ் இல்லையா, ரொம்ப ஷாக்கிங்காக கேட்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்டோன்னே, இல்லைம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு ஜெய் பையன் சொல்லிடுவான். ஆனால் ஹீரோ, எனக்கு வர இஷ்டம் இல்லை, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பட்டிக்க போயிடுவான். உடனே இங்கே ஜெய் பையன், சரிம்மா நான் அவன்கிட்ட போய் பேசுகிறேன், நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் ஜெய் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இங்கே ஹீரோயின் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத ஹீரோயினோட சிஸ்டர் பார்த்துட்டு, என்ன நீ பயங்கரமாக ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இங்கே ஹீரோயின் டக்குன்னு வந்துட்டு, இப்போ ஒரு பையன் வாட்டர் ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டான்னா அவங்க 2 பேரும் கப்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன கப்பலா, என்ன பேசுகிற, அந்த பையன் அவளை வெளில கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னானா, டேட்டிங்னு ஏதாவது பேசினானா அப்படின்னோடனே, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போனா அது கிடையாது, அவங்க 2 பேரும் ஐ லைக் யூன்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, ஒருத்தவங்களை உனக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்கள லுக்கை வச்சு சொல்லிட முடியாதா, இந்த மாதிரி ஸ்டஃப்பெல்லாம் நம்ம செய்யணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. கண்டிப்பாக செய்யணும், அப்போ தான் அவங்க 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவங்க 2 பேரும் ஐ லைக்குன்னு சொல்லிட்டு வெளில போக வேண்டியதானே. இங்கே முக்கால்வாசி பசங்க எல்லாருமே இந்த ஸ்டேஜோடையே ஸ்டாப் ஆகிடுவாங்க அப்படின்னு ஹீரோயினோட சிஸ்டர் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கு. இங்கே ஜெய் குழந்தை மாதிரி ஆக்ட் பண்ணுறது நிறுத்து ருபின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ கிட்ட பயங்கர ஹர்ஷாக பேசுகிறான். ஹீரோ உடனே, உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்ன்ட்டு நீ பேசுகிற, குழந்தையா, உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோவும் பேசுகிறாரு. அது தெரிஞ்சனால தான் இத்தனை நாளாக எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு இருக்கேன். ஆனால் நீ அம்மா இப்படி சொல்கிறப்ப அவங்கள கவலைப்பட வைக்காமல் நீ கூட வரணும், எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கன்னோடனே ஹீரோ, நீ என்கிட்ட கைண்டாக நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறியா, நம்ம 2 பேரும் உண்மையிலே பிரதர்ஸ் கிடையாது தானே, நான் இங்கே இல்லைன்னா நீ நல்லா தானே இருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ பேசுகிறாரு. உடனே ஜெய் பயங்கர கடுப்பாகி, என்ன சொன்ன நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு ஜெய் அடிச்சிருவாரு. உடனே ஹீரோ அப்பையும், நான் உண்மையை தானே சொன்னேன், நம்ம 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தானே அப்படின்னு சொல்லுவான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை ஹீரோயினோட சிஸ்டரும் காதுல கேட்டுருவாங்க. உடனே ஹீரோ கோவத்தில் அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போயிடுவார். இங்கே ஹீரோயினோட சிஸ்டர், சாரி ஜெய், வேணுக்குன்னே எல்லாம் கேட்கல, நீங்கள் ரொம்ப கத்தி பேசிட்டு இருந்தீங்க, தெரியாமல் காதில் விழுந்துருச்சுன்னொன்னே, ஜெய் எதுக்கு நீ சாரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார். உடனே ஹீரோயினோட சிஸ்டர், ருபின் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஜெய் உண்மைதான், அவங்களோட பேரண்ட்ஸும் என்னோட பேரண்ட்ஸும் 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க ருபின் பிறந்த 1 வருஷத்துலே, அதனால தான் எங்கள் அப்பா அம்மா அவனை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த விஷயம் எப்போ தெரியும்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயினோட சிஸ்டர் கேட்குறா. எங்களுக்கே போன வருஷம் தான் தெரிஞ்சுது, அந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து தான் ருபின் வேறு மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், எங்கள் கூட சரியாக பேசுறது கூட இல்லை. ஆனால் முன்னாடி இருந்த ருபின் ரொம்ப நல்லவன், எல்லாருக்கிட்டேயும் பிரைட்டாக சிரிப்பான், பிரைட்டாக பேசுவான், அவன் முன்னாடிலாம் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு சுற்றுவான், ஆனால் இப்போலாம் ஒன்றுமே இல்லை. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீ நிறைய சொல்ல முடியாத விஷயம் இருக்குன்னு சொன்னியே, அது இதுதானா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கேட்குறாங்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறாரு. இதுதான் ஹீரோவோட பேரண்ட்ஸ், 2 பேருமே ஆக்சிடென்ட்னால இறந்துருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. நானும் எதுவுமே நடக்காமல் அங்கே முன்னாடி எப்படி நான் சிரிச்சிட்டு இருந்தனோ அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் முடியலையே, எல்லாத்தையும் நான் மனசுக்குள்ளே போட்டு நினச்சிட்டு தானே இருக்கேன். இது என் பேரண்ட்ஸ் கூட தெரியாது, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அவங்கக்கிட்ட நான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணி நானே வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாரு. அவங்க ஒன்றை பற்றியும் கவலைப்படுறாங்க, அதனால தான் அவங்க 2 பேரையும் இங்கே சேர்த்துட்டு அவங்க அப்ராட் போயிருக்காங்க அப்படின்னு ஹீரோயினும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோ, இல்லை நான் தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு மேலும் மேலும் பேசிகிட்ருக்காரு. ஹீரோ இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதான்னு, என்ன நீ ஒரு க்ரை பேபின்னு சொல்லக்கூடாதா, சரி உனக்கு நிறைய கஷ்டமாக இருந்ததுன்னா மற்றவங்க கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க.
மறுநாள் காலையில் இங்கே ஹீரோவோட அம்மா ட்ராஷ் கேனை எங்கே போடுறதுன்னு தெரியாமல் தேடிட்டு இருக்கப்ப ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு ட்ராஷ் கேன் போடணும்னா அங்கே போடணும்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் ருபீனோட பேரண்ட்ஸ் தானே, நீங்கள் 2 பேரும் வாலண்டியர் ஒர்க்கால் அப்ராட் போயிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நீ தான் ஓஜினாவாமா, நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு ஜெய் சொல்லியிருக்கான்னு சொல்லிக்கிட்டு ஹீரோவோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, ஜெய் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான், அவனை மாதிரி தான் ஒரு பையன் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அம்மா பயங்கரமாக விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே எங்கள் ஹீரோவோட அம்மா, ஜெய் மட்டும் இல்லைம்மா, ருபின் கூட ரொம்ப நல்லவன், அவன் எப்போ லேட்டாக ஏஞ்சாலும் என்ன தெரியுமா பண்ணுவான், வந்துட்டு ஐ லவ் யூமான்னு சொல்லிட்டு ஹார்ட் ஷேப்லாம் கொடுத்துட்ருப்பான், அவனுக்கு நிறைய க்யூட்டான இதெல்லாம் இருக்குது, அது அவன் இப்போ யார்கிட்டையும் வெளிக்காட்டுறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அவனுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கா, நான் அவன்கிட்டேருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே ஹீரோட அம்மா, ருபீனை பற்றி ஒரு விஷயம் அவனுக்கு சொல்லவா, அவன் தனியாக எலிவேட்டரில் கூட போக மாட்டான், அவன் சின்ன வயசில் இருக்கிறப்ப எப்போவுமே ஜெய் கூட தான் போவான், ஏன்னா திடீர்னு பேய் வந்துருச்சுன்னா அவன் பயங்கரமாக பயப்படுவான் அந்த விஷயத்துக்கெலாம் அப்படின்னோடனே எங்கள் ஹீரோ அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு நின்றுட்டுருப்பாரு. எனக்கு ருபீன் எனக்கு பையனாக வந்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என்னால் அவன் இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா பயங்கரமாக ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின், சரி ஆண்டி நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் பா எவ்வளோ எனர்ஜெட்டிக்கான கேர்ள் பாறேன், நல்லா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு, சாரிம்மா எல்லாத்துக்குமே, நான் ஸ்டேட்க்கு வரக்கூடாதுன்னு டேரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது, நான் வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோவும் பேசுவார். இங்கே சியோஜனாவோட அம்மா பிரின்ஸிபலை கூட்டிட்டு, இதான் ஃபர்ஸ்ட் டே, எனக்கு தெரியும் தப்பு நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், உங்களோட கேஃபட்டேரியாவை கோல்டன் ஸ்பூன் ஃபுட்டாக மாற்றணும்னு சொன்னீங்க, நானும் ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணேன், ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, இன்றைக்கி ஃபுட் வருது உங்களுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்லம்மா, இதனால் என்ன, ஒரு மிஸ்டேக்கால உலகம் என்ன அழிஞ்சிருமா என்ன, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பிரின்ஸிபல் சார் சொல்லிடுவார். உடனே சியோஜனாவோட அம்மா, இதை எடுத்துக்கோங்க, எங்கள் கோல்டன் ஸ்பூன் ஃபுட்லேருந்து ஸ்பெஷலான லஞ்ச் உங்களுக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, நீங்கள் இதெல்லாம் செய்ய வேணான்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். இங்கே சியோஜனோட அம்மா, அவர் நல்லா கிஃப்ட் எடுத்துக்கிறதுல குறியாக இருக்காரு, டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலை திட்டிகிட்டு இருக்காரு. இங்கே வெளில உட்காந்து அவங்க கொடுத்த லஞ்சை அவர் பட்டியே சாப்பிட்டுட்ருக்காரு. அதில் என்வலப்புள்ள நிறையா மணியும் இருக்குது, அதை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. இங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, என்ன திடீர்னு மார்னிங் மீட்டிங் போடுறேன்னு சொன்னார், பிரின்ஸிபலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்ப பிரின்ஸிபல் சார், இன்னைக்கு ஒரு ஃபெமினன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு, ஃபெமினன் எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் வராது, அதனால ஒரு நாள் ஃபுல்லாகவுமே லஞ்ச் சாப்பிடாம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்னு. என்ன லஞ்ச் சாப்பிடாம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பசிக்கும் சார், என்ன பேசுகிறீங்க அப்படின்னோடனே, ஒரு நாள் சாப்பிடாதனால அவங்க ஒன்றும் செத்துலாம் போயிட மாட்டாங்க, இது ஒரு ஸ்மால் மிஸ்டேக் தான், நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயினோட கிளாஸ் டீச்சர், நம்ம வேணா கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு. பிரின்ஸிபல் சார், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு உனக்கு தெரியுமா, உன்னோட பர்சனல் காஸ்ட்டை வச்சு நீ வேணா வாங்கி கொடு, என்னாலலாம் முடியாது அப்படின்னு பிரின்ஸிபல் சார் சொல்லிடுறாரு. சரி, கேஃபட்டேரியாவில் ஸ்டாஃப் ரொம்ப கம்மியாக இருக்காங்க மிஸ் மியாங், நீங்கள் போகிறீங்களான்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயினோட டீச்சர் கிட்ட பேசுகிறார் பிரின்ஸிபல் சார். என்ன, நான் கிச்சனுக்கு ஸ்டாஃபாக போகணுமா அப்படின்னு டீச்சரும் சொல்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா, அப்போ நீங்கள் தான் அந்த இடத்துக்கு போக வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் சார் போயிடுவார். இங்கே அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, இன்றைக்கி புவர் சில்ட்ரன்ஸ் காரணத்தால் உங்களுக்கு லஞ்ச் கிடையாதுன்னொன்னே, இங்கே குண்டு பையன் இன்றைக்கி லஞ்ச் கிடையாதா, இது தெரிஞ்சிருந்ததுன்னா காலையிலே நான் நிறைய சாப்பிட்ருப்பேனே, காலைல நான் ரொம்ப கம்மியாக 2 பவுல் ரைஸ் தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஹீரோயினோட மொபைல் ஃபோனில் ரிவெஞ்ச் நோட் ஆப் பயங்கரமாக பிளிங்க் ஆகிட்டுருக்கு, ஆனால் ஹீரோயின் அதை கண்டுக்கவே இல்லை. நம்ம எப்படியாவது ஸ்டோருக்கு போயே ஆகணும், இந்த பிரின்ஸிபல் சார் நமக்கு வாங்கித்தர ஃபுட்டை மணியை ஃபுல்லாக அவர் எடுத்துக்கிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோருக்கு போகிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ஹீரோயினோட ஆன்ட்டி ஒரு ஃப்ளவரோட வராங்க. என்னது ஒரு பாக்கெட் கையில் வச்சுருக்க, என்னாச்சு, ஒரு மேனை திரும்ப பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயினோட அம்மாவும் சிஸ்டரும் கேட்டுட்ருக்காங்க. இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னோடனே, என்னாச்சு, அதாவது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுட்டானா என்ன, உனக்கெல்லாம் எதுக்கு ஃப்ளவர் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்ருக்கான் அப்படின்னோடனே, இல்லை பக்கத்தில் ஃப்ளவர் ஷாப் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, அங்கே ஏதோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாரு, ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கே வந்தனால இந்த ஃப்ளவர் பாக்கெட்டை என்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னோடனே ஹீரோயினோட அம்மா, எனக்கு கொடுத்தது நீ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போல்லாம் அவர் எதுவுமே சொல்லலையே, ஒருவேளை அந்த ஃப்ளவர் ஷாப்
ஓனர் பொண்ணுக்கிட்ட கடலை போடுறதுக்காக என்கிட்ட இந்த ஃப்ளவர் பக்கெட்டை கொடுத்து நடிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயினோட அம்மா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுறதுக்கு பதிலாக ஹீரோயினோட ஆன்ட்டி கிட்ட கோவத்தை எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினோட சிஸ்டர் அவங்க அப்பாவும் அந்த ஃப்ளவர் ஷாப் ஓனரும் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கடுப்பில் இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்தோடனே, உங்கள் ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணலையா, நல்லா ட்ரெஸ் போடுங்க, அதனால தான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன, நானே இப்போ வெளில போனேன்னா என்னை எல்லாருமே லேடின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினோட சிஸ்டருக்கு பயங்கர காண்டு. எங்கள் ஹீரோயின் ரூஃப் டாப் மேலே உட்காந்துக்கிட்டு அவன் போவானா போக மாட்டானா ஸ்டேட்க்குன்னு சொல்லிக்கிட்டு ஃப்ளவரை பிச்சு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதில் அவன் ஸ்டேட்க்கு போகிறான்னு சொல்லிட்டு வந்துடும். நான் என்னோட டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னோடனே ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, உனக்கு தெரியுதுல அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு செஞ்ச அப்படின்னு சொன்னோடனே, எப்போ நீ வந்த, நீ போறியா உண்மையிலே ஸ்டேட்க்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. உடனே ஹீரோ, நான் போகாமல் இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்டோடனே, தோணுது போக வேணான்ட்டு அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருப்பார். இங்கே ஹீரோயின், நான் இங்கே உன்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது, உன்னை திருடன்னே நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உன்னை நான் அதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன், கீழே கடந்த ருப்பி எடுத்து என்கிட்ட கொடுத்த என்னதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அன்னைக்கு சியோஜனா உன் மேலே ஃபுல்லாக ஆல்கஹால் ஊற்றிட்டு இருக்கப்ப நான் தான் உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன், அந்த விஷயத்தை எல்லாருமே 2 பேருமே பேசி ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது நீ தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ தான் நினச்சேன் உன்னோட பிரச்சனையில் எதுலையுமே நான் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு, ஆனால் அப்புறம் எப்படி என்னோட மைண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். எங்கள் ஹீரோயின் உடனே மொபைல் எடுத்து மெசேஜ் பண்ணுறாங்க. எனக்கு நிறைய பக்கெட் லிஸ்ட் இருக்குது அப்படின்னோடனே, நீ எதுக்கு மெசேஜ் பண்ணுற, டேரெக்டாக வாயை திறந்தே சொல்லலான்னு சொல்லிட்டு அவரும் மெசேஜ் பண்ணுறாரு. உடனே ஹீரோயின், இல்லை என்னோடய சிஸ்டர் சொன்னால் நீ கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியே ஆகணுன்னொன்னே ஹீரோ, நான் எப்படி அந்த மாதிரி விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின், சொல்ல வேணானா விட்டுரு அப்படின்னோடனே ஹீரோ கிட்டக்க வந்து ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிடுவார். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு காதில் சரியாக விழலை, திரும்ப நீ சொல்கிறியா, ஒரே ஒரு வாட்டி சொல்லலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், நல்லா காதில் வாங்கிக்கோ, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்துவார். அப்போது நீ என்ன ஓகே சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஹீரோயினும் ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துட்டு இருக்கப்ப சுற்றி உள்ள பீப்புளெலாம் எங்களை கொஞ்சம் நிம்மதியாக தூங்க விடுறீங்களா, எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஜெய்யும் ஹீரோயினோட சிஸ்டரும் கேட்டுருவாங்க. ஹீரோயினோட சிஸ்டர், அவங்க 2 பேரும் தான் கப்பலாக என்ன இந்த உலகத்தில் எதுக்கு இப்போ இந்த மாதிரி ஷோ காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. இங்கே அதே மாதிரி ஜெய் பையனும் அவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இந்த ஜீனா சாவர வரையும் நான் அவளை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன், அவள் மட்டும்தான் இந்த உலகத்திலே பொண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுவ ஆரம்பிச்சிடுறா. உடனே ஜெய் அவங்க 2 பேரும் நிம்மதியாக டேட் பண்ண விட்டாரலாம், அவங்க 2 பேருமே நம்ம 2 பேருக்குமே செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிடுவாங்க. எங்கள் ஹீரோயின் எப்போ ஸ்டேட்க்கு போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாங்க. இன்னும் 2 வாரத்தில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ சொல்கிறாரு. சரி நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை எல்லாத்துலேயுமே பண்ணிடலாம், என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து நிறைய விஷயம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், என்கிட்ட பக்கெட் லிஸ்ட்டே இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த விஷயத்தெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டுருக்கப்ப ஹீரோ கை வச்சு ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்துட்ருக்காரு. இங்கே அதே மாதிரி ஜெய்யும் ஹீரோயினோட சிஸ்டரும் தனியாக உட்காந்து அவங்க 2 பேரும் எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க. ஜெய், எனக்கு பரவாயில்ல, நான் ஈஸியாக விட்டுருவேன், நீ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் சிஸ்டர் கேட்டோன்னே, எனக்கு பரவாயில்ல, இந்த விஷயம் நடக்கும்ன்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால பரவாயில்ல. உடனே ஹீரோயினோட சிஸ்டர், நீ அங்கே போக போகிற, அதனால் உனக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, நல்லா அங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அந்த மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போகணுன்னு ஆசை, நான் எப்போ போக போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறா. இங்கே ஜெய், நீ வேணா எப்போ வேணால் வரலாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே சரி நம்மளோட க்ரஷஸ்லாம் மறந்துட்டு நம்ம ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நினைப்போம் அப்படின்னு ஹீரோயினோட சிஸ்டர் சொல்லிவிட்டு சியர்ஸ் 2 பேரும் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு நாளைக்கு நான் அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணுறேன். அதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.